கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி யோனா புத்தகத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். யோனா பற்றி நிறையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு கதை மாதிரி தானே. கடைசி வரைக்கும் கீழ்ப்படியாமல் போன ஒரு யோனா, ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு யோனாவாக இருந்தார். எத்தனையோ புத்தகங்கள் வேதத்தில் இருக்கிறதுல இவர் மட்டும்தான் அந்த மாதிரி கடைசி முடிவே, அது ஏதாவது ஒரு முடிவு இருக்கும். இவங்க இப்படி மாறித்தாங்க, இவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, கீழ்ப்படியாமல் போனால் எதுவுமே இல்லாமல் கடைசி வரைக்கும் நான் சாகிறதே நல்லதுன்னு சொல்லி மற்றவங்களை பற்றி ஒரு எரிச்சலோடு முடிக்கிற ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகம்னு சொல்லி நம்ம நிறைய விளக்கங்களில் பார்க்கும்போது இருக்குது. அதனால் அந்த யோனா மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அந்த யோனாவை எழுதி தந்திருக்கிற காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் இருக்கிற எல்லா காரியமும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் கீழ்ப்படியாத காரியத்தை தான் அந்த ஆள் செய்கிறார். அப்படி செய்யாதபடி ஆண்டோடைய தீர்க்கதரிசியாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும்னா நம்ம எப்படி இருக்கணுங்கிறத இந்த யோனா புத்தகம் நமக்கு எழுதி தந்திருக்கிற ஆண்டவர் அதை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்றைக்கும் கற்றுத் தருவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த யோனாவை பற்றி நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு நீங்கள் பேசணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் சொல்வதற்கு கீழ்ப்படியாதபடி, வார்த்தை கீழ்ப்படியாதபடி போன அந்த யோனாவை போல் இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தில் நாங்கள் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று ஆண்டவரே உங்களுடைய அன்பை நீ நடத்துகிற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது தான் அதை நாங்கள் புரிந்து கொள்வோம் என்ற இந்த விசுவாசத்திலே இந்த வளர இந்த நாட்களிலே எங்களை நீ பக்குவப்படுத்தி எங்களை பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வார்த்தையிலே உண்மை உள்ளது என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. அதுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றி ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை வாழ இதிலிருந்து நாட்கள் எங்களை ஆண்டவரை சரி செய்யக்கூடிய நாளாக மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆவியானவர் எங்களை கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். படிக்கும் பொழுது ஆவியானவர் தான் எங்களுக்கு சொல்லித்தந்து அதன்படி கீழ்ப்படியாகவும் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். இதுக்கு என்ன மகிமையெல்லாம் நமக்கே சொல்கிறேன். ஏசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடல் பாடி வசனம் தருகிறேன். பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீனன்று கக்கியது கரையிலே. துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீனன்று கக்கியது கரையிலே. யோனாவை கக்கியது கரையிலே, அன்று யோனாவை கக்கியது கரையிலே. நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்த சுகந்த வாசனையா. நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்த சுகந்த வாசனையா. பலிகி பெருகச் செய்தார், அன்று பலிகி பெருகச் செய்தார். நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகம் மூடியது.
கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகம் மூடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். இந்த யோனா புஸ்தகத்தை நம்ம தியானிக்கலாம். யோனா புத்தகத்தை 4 அதிகாரம் தான். நீங்கள் அதே நான் சொன்ன மாதிரி படிங்க. ஃபுல்லாக படிக்கும்போது அவர் செஞ்ச தவறு, அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நிறைய தியானிக்கலாம். முதலாவது அவரை அறிமுகப்படுத்துறதே பார்த்திங்கன்னாக்கி அமித்ஷாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அமித்தாங்க வந்து அந்த அவரோட தகப்பன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த 2 ராஜாக்களில் 14வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் அந்த ஆள் பேருடைய வருது. அவரை நீங்கள் அந்த ராஜாக்களை நீங்கள் படிச்சுக்கோங்க. அவர் எப்படி அழைக்காருன்னு பாருங்கள். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினதுன்னு சொல்கிறாரு. இப்போ முதலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு அக்கிரமம் நிறைஞ்ச ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற ஒரு தேசத்துக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு இடத்துக்கு போக சொல்லி நீ அதுக்கு விரோதமாக, அதாவது இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. 40 நாள் கொடுக்குறாரு. இப்போ 40 நாளுக்குள்ளே நீ அதெல்லாம் நீ சரி பண்ணணும், அதுக்குள்ளே அடிச்சிருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அந்த முதலாவது இடத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அந்த இடத்துல சொல்கிறாரு. ஆனால் வந்து இவருக்கு என்ன செய்யுதுன்னா, அந்த மக்கள் மேலே அவங்கெல்லாம் வந்து நமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவங்க. அதனால் அவங்கள வந்து நீங்கள் ஆண்டவர் வந்து மன்னிக்கிறவர், இறக்கம் உள்ளவர். அதனால் அவர் மன்னிக்க வச்சுருவார், மன்னித்து அவங்கள விடுதலை செஞ்சுருவார். நம்ம அதெல்லாம் விடக்கூடாது, அவங்க நம்ம ஆட்கள் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா, நம்ம சொந்தம் இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், அவங்களெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி அவங்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்கள தீங்கு பண்ணி வேலை செய்கிற இடத்துல, மற்ற இருக்கிற இடத்துல செய்கிறத நீங்கள் நிறையா பார்த்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான் இவர் செய்கிறாரு. இவர் வந்து அந்த இடத்துக்கு போகிறது, ஆண்டவர் சொல்கிற கீழ்ப்படியாமல் வேறு இடத்துக்கு போகிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் நினிவேக்கு போகிறது, அவர் தரிசிக்கு போகிறாரு. அது ரொம்ப தூரமான ஊர். அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு நல்ல இடம் கிடையாது. ஆண்டவர் போச்சுன இடம் வந்து அவருக்கு நான் பிரியமாக அவளை வந்து பாதுகாக்கணுங்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர் மனசில் வச்சு தான் இவர் வந்து பிரசங்கம் பண்ணதுக்கே அனுப்புகிறார். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அந்த கீழ்ப்படியாமல் இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இவர் வந்து நம்ம இவரை பற்றி கொஞ்சம் படிக்கணும்னா இந்த வசனத்தில் நம்ம படித்தோம், அவர் போக சொன்னாருன்னு சொல்லி. ஆனால் இவரை பற்றி படிச்சிங்கன்னாக்கி இவர் வந்து அந்த 2ஆம் இரவும் காலத்தில் வந்து தான் இஸ்ரேல் வடபகுதியில் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி அவர் வந்து சொன்னாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த முதல்ல நம்ம அந்த தகப்பனுடைய பேரை நான் பார்த்துட்டோம். அவன் வந்து பாருங்கள், 2 ராஜாக்கள் 8:1-6 நீங்கள் 6 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த ராஜாந்தத்தில் அவனுக்கு நீதி கேட்கறதுக்கு ஒரு பொம்பளை போவான்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். நீங்கள் அதை படிங்க, அதை ஃபுல்லாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். அந்த கருத்தை ஏன் சொல்கிறேன்னு சொன்னோம்னாக்கி, இவன் வந்து அந்த நம்ம பஞ்சத்தில் அவங்கள வந்து தீர்க்கதரிசி போக சொன்னோன்னு அந்த அம்மா போயிருக்காங்க. பிள்ளைய கூப்பிட்டு போய் திருப்பி வரும்போது அந்த இடத்த கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த சூரியம்மான்னு சொல்லிட்டு எலிசா காலத்தில் இந்த ஒரு அம்மா அவங்க வீடெல்லாம் கட்டி கொடுப்பா. இந்த 2 ராஜாக்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த அம்மாவோட பையன் அதாவது கேயாசி வந்து அந்த இடத்துல அந்த ராஜா கிட்ட வந்து சொல்கிறாரு. ராஜா கேட்கும்போது இந்த இடத்துல யார் இது அப்படின்னு சொல்லி 8வது இடத்துல 2 ராஜாக்களில் கேட்கும்பொழுது இவர் வந்து எலிசா உயிர்ப்பித்த பிள்ளை, அந்த அம்மா தான், அவங்களுக்கு வந்து நீதி செய்யுங்க. ஆனால் எங்கள் ஐயா போசணுன்னு போனாங்க, அவங்களுக்கு ஏதாவது நீதி செய்யுங்கன்னு சொல்லி அவன் வந்து அவன் நடந்த கதையெல்லாம் சொல்லும்பொழுது, இந்த அம்மாவும் நடந்த கதையெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த ராஜா வந்து என்ன செய்யலாமா, எல்லாத்துக்கும் நீதி செய்யணும். இவங்க வந்து இந்த மாதிரி தீர்க்கதரிசி சொல்லி போனவங்க நீ எல்லாத்தையும் சொத்து மற்ற எல்லா காரியங்களையும் இந்த நாள் வரை நீ எல்லாத்தையும் எவ்வளோ சம்பாதிச்சியோ அவ்வளோ காசையும் நீ என்ன செஞ்சிடணும், அவன் கொடுத்துடணும்.
திரும்பி கொடுத்துடணும்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ எல்லாத்தையும் அவர் வந்து நியாயம் தீர்க்கிற ஒரு நியாயாதிபதியாக நின்று அவர் வந்து கேஎஸ்சி மூலமாக நிற்கிறது பார்க்கும். அந்த அந்த சூரியமானுடைய மகன் தான் வந்து யோனா அப்படிங்கிறத நம்ம அவர் தீர்க்கதரிசி பையன் சொல்லிலாம் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு குறிப்பை நீங்கள் எழுதி எடுத்துக்கலாம் யோனாவை பற்றி. யோனா வந்து இந்த சூரியமா பையன் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். அந்த இடத்தையும் நீங்கள் பார்த்துங்க. இந்த எலிசாவை பற்றி அந்த இதை பற்றிலாம் வர்றதுனால நான் வந்து அதை சொல்கிறேன். ஆண்டவருடைய வசனம் எப்படி சொல்லுதோ அதை மாதிரி நிறைய காரியங்கள் பின்னாடி நம்ம ராஜாக்கள் காலத்திலலாம் படித்தோம்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் யோனாவை முதல்ல நினிவேக்கு பாவங்களை பற்றி எச்சரிக்கிறதுக்கு தான் அனுப்புதாருன்னு நம்ம முதலாவது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வசனத்தை நீங்கள் படிக்கிறத விட நீங்கள் விளக்கங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய விளக்கங்களை நீங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க வந்து எச்சரிப்பு பிரசங்கிக்க அழைச்சாரு ஆண்டவர், நீ நினிவே பாவங்களை பற்றி சொல்லுன்னு சொல்லி. ஆனால் இவன் வந்து யோனாவுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான நினிவே அழியணும், அவன் வந்து அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினச்சி கர்த்தர் வந்து நினச்சி நம்ம வந்து பிரசங்கம் பண்ணோம்னா ஒருவேளை அவங்க மனம் இறங்கி ஆண்டவர் அவங்க மனம் திரும்பிட்டாங்கனாக்கி மனம் திரும்பி என்ன செஞ்சிருவார், இறக்கம் உள்ளவர், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். நம்ம எச்சரிப்பிச்சத்தை கொடுத்தாலும் அவங்க வந்து மனம் திரும்பிட்டாங்கன்னாக்கி என்ன செய்வார், கர்த்தர் அவங்கள அழிக்காமல் அவங்கள விடுதலை செஞ்சு அவங்கள வந்து என்ன செஞ்சிருவார், நினிவே அது அந்த செஞ்சுட்டாருன்னா என்ன பண்ண நம்ம மக்கள்லாம் எல்லாம் அழிஞ்சு போவாங்க, இவன் அழியணும், அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு மனசில் வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் இல்லை. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்ம பிள்ளை நம்ம யாராக இருந்தாலும் சரி நமக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து சரியாக இருந்தால் தான் இந்த இடத்துக்கு போக சொல்லும்போது ஆண்டவர் நம்ம போக சொல்ல முடியும்போது போக முடியும். இப்போ ஒரு மிஷினரி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறையா வெளிநாட்டில் இருந்தவங்களாம் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம தேசங்களுக்கு வந்து நிறையா ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னது அதை கேட்டு தானே வந்தாங்க. அவங்க வரலன்னா இப்போ என்ன நடக்கும் பாருங்கள். அப்போ எப்படியோ அழிஞ்சு போகட்டும், நம்ம நாட்டை நம்ம தேசத்தை பார்ப்போம்னு சொல்லி அவங்க இருக்கல. பார்த்தீங்களா, ஆண்டவர் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கிறது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இவன் ஒரு தேசத்துக்கு போச்சுனாலே போக மாட்டாங்க பாருங்க. அப்படிப்பட்ட யோனா மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதனால இவன் என்ன செய்தான், நினிவேக்கு போகாமல் தரிசனத்துக்கு போக துணிஞ்சு போகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமல் போகிறாங்கன்னு பார்ப்போம். அங்கே கப்பலில் சேதம் ஏற்படுது. அப்போ கப்பலில் சேதப்படுத்தும் போது சீட்டு போடுறாங்க. அவங்க வந்து கேட்காங்க, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி அந்த காரியத்தை நீங்கள் படிக்கலாம். முதலாவது அந்த அதிகாரத்திலே 8வது வசனம்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அவர் கேட்பாங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டுன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இவன் வந்து போய் தூங்கிட்டு இருக்கான். அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க போய் கேட்காம உன் தொழில் என்ன, நீ எங்கேருந்து வர, உன் தேசம் என்ன, நீ என்ன ஜாதியா என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு 9வது வசனத்தில் அவன் சொல்கிற காரியத்தை பாருங்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சர்டிஃபிகேட் என்ன கொடுக்காம பாருங்க, பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ளவனாக்கி ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அவன் கீழ்ப்படியாமல் வேறு இடத்துக்கு போகும்போது தான் அங்கே அந்த சேதமே உண்டாகுது. அந்த சேதத்தை ஆனால் சேதம் உண்டாக்குறத நான் என்னால் தான் சொல்லி நம்ம ஒத்துக்கிட்டுதான் சீட்டு போட்டோன்னா ஒத்துக்கிட்டு அந்த என்ன செய்யணும், நாங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன சமுத்திரத்துக்கு போட்டுருங்க, அப்போ இந்த கடல் அமைதியாயிரும். ஏன்னா கொந்தளிப்பு வருது, கொந்தளிப்பு எல்லாம் சேதம் உண்டாகுது. அப்போ இவன் என்ன செய்தான், கடலில் தூக்கி போடுங்கண்ணா, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ தூக்கம் வருது எப்படி தூக்கம் வருது பாருங்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நமக்கு தூக்கமே வரக்கூடாது. ஏன்னா ஒரு ராஜா வந்து தானியெல்லாம் போட்டுட்டு தூங்கவே மாட்டான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஏதாவது தீங்கு செஞ்சானோ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் அவனுக்கு தூக்கமே வரக்கூடாது. ஆனால் வந்து தூங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. தூங்கி நம்ம கஷ்டம் வரும்போதோ நமக்கு பிரச்சனை வரும்போதோ தூங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த தூக்கம் என்பது எப்படி வருது, ஏன் அவங்களுக்கு வருது இந்த கஷ்ட நேரத்துலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலியா படுத்திருந்த போது சூரச்செடி கீழே இருந்தான் பாருங்க. அப்போ அவன் சூரச்செடி கீழே தான் தூங்கினான்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா அந்த பெண்ணுக்கு அவள் கொன்றுன்னு சொன்னா பயந்து போய் இருப்பான்னு சொல்லி பார்க்கும். 1 ராஜாக்கள் 15:9. அப்புறம் சிம்சோன் படுத்திருந்தான் தென்னியார் மடியில். அவன் என்ன செய்யறான், நம்முடைய வாழ்க்கையில் எழுதி சொல்லி கொடுத்துட்டோம்னாக்கி அவன் வந்து அவன் வந்து என்ன செய்ய போறா, எங்கேயோ கொண்டே நம்மளை வந்து கொல்ல தான் போறான்னு தெரியும். ஆனாலும் என்ன செய்தான், அவன் மடியில் படுத்து அவனுடைய ஒரு விபச்சார தொழில் மாதிரி தான் அந்த மாதிரி செஞ்சு அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவன் வந்து அழைப்பை எப்படிப்பட்ட நாசிரியனா அழைக்கப்பட்டவன் இந்த வேண்டாத காரியங்களில் விழுந்ததுனால அவன் என்ன செய்தான், அழிக்கப்படுதான்னு சொல்லி நியாயாதிபதிகள் 16-19 வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். அடுத்து பேதுரு தூங்குகிறாரு, செயலில் இடக்காரு, செயலில் தரையில் படுத்து அவர் படுத்து தூங்குறாரு. நாளைக்கு தலை வெட்டப்படும் சொன்னாலும் அவர் படுத்து தூங்குறாருன்னு சொல்லி பார்க்கும். அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது அவரை வந்து விடுதலை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவரும் தூங்குறாரு. அவர் தூங்குறது என்ன, அப்போஸ்தலர் 12:6வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிறையிலேருந்து ஆண்டவர் கொண்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். அவரும் தூங்கி தான் இருந்தார். அவர் கவலை இல்லாமல் தூங்கினார்னா அவர் வேறு கவலை இல்லாமல் தூங்கினார். அந்த 2 பேரும் தூங்குனது வேறு கதை. அடுத்தது பார்த்தீங்கன்னா யோனா தூங்குறது பாருங்கள், கவலை இல்லாமல் என்ன செய்தான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுவிட்டு அவன் கவலை இல்லாமல் தூங்குறது நீங்கள் பார்க்கலாம். அப்போ கூப்பிட்டு கேட்டோன்னா அதெல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த யோனா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டவருடைய கட்டளைக்கு ஒரு நாளும்
அவர் வந்து அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கணுங்கிறதுல பயம் இருந்தது. ஆனால் வந்து அதை செயல்படுத்தாமல் இருந்ததுனால வாழ்க்கையில் அவனுடைய திருப்தியாகவே இருக்கலை. அவன் நம்ம நினைக்கிறப்ப தான் நடக்கணும். நம்ம சில நேரத்தில் சரி நினைக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணும், ஆண்டவர் வேறு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கோபத்தில் சில இதில் பேசணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் அந்த யோனாவும் இருந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, ஆண்டவர் கட்டளையே பாருன்னா ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த தாமதமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம 2 பேதுரு 3:9 வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். அதனால் ஆண்டவர் வந்து எந்த இடத்துலையும் யாரையும் தண்டிக்கிறது இல்லை, அவங்க வந்து சரி செய்யணுங்கிற காரியத்தை தான் இந்த யோனா மூலமாக செஞ்சாருங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்போ யோனா 3வது இடத்துல 1:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனாவை நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை நினிவேக்கு விரோதமாக பிரசங்கின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அவர் 40 நாள் கொடுக்காரு, 40 நாளில் மழின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்கும். ஆனால் வந்து இவன் என்ன செய்யறான், ஒரு நாளில் அவங்க வந்து மனம் திரும்பி அவங்க என்ன செய்தாங்கன்னா 3:5-9 யோனா தேசத்தை எச்சித்த போது அரசனாக இருந்தவன் 3ஆம் அசூர்தான் இங்கே சுமார் 700 கிமு கிறிஸ்துவுக்கு முன்னு 771 754 ஆண்டில் அந்த அரசாட்சி பண்ண அந்த காலத்தில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, 3:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களை உபவாசம் பண்ணி தாழ்த்தி மனம் திரும்பி அவங்க வந்து விசுவாசிச்சாங்க. அவங்க விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார், நம்ம நிறையா தவறு பண்ணதும் அவன் தாகம்ங்கிற ஒரு கடவுளை தான் அவன் கும்பிட்டுட்டு இருந்திருக்கான். அந்த கடவுளை கும்பிட்டவன் எல்லாரும் மனம் திரும்புங்க, அது நீங்கள் கீழே விழுந்து அது காய் விடிஞ்சுது அப்படின்லாம் நீங்கள் படத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரி அவனை வந்து வணங்குறவங்க இவங்க மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுல அந்த ராஜா வந்து சொன்னோன்னா எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் மனஸ்தாபப்பட்டு நம்ம தீங்கு செஞ்சுருக்கோம், ஆண்டவர் வந்து நம்ம வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உபவாசம் வந்து மிருகங்கள் கூட வாயில் தண்ணி குடிக்கூடாது, வாயிலெல்லாம் இந்த கெட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம இந்த குட்டி போட்டோம்னா சிலர் வாயிலெலாம் கட்டி விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாருக்கும் வாய் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ராஜா கட்டளையிட்டு இருந்தாங்கம்மா. அப்போ ஒரு நாளில் மனம் திரும்பிட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம சந்தோஷத்தானே படணும். ஆனால் வந்து என்ன செய்யலை, அந்த தீங்கை குறித்து மனசாப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார், இப்படி நம்மளை சொன்ன உடனே ஒரே நாளில் அவங்க மனம் திரும்புறதுனால ஆண்டவர் தீங்கு செய்யாதபடி அவர் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சார், மன்னிப்பை குடித்து அவங்கள வந்து அந்த தீங்குக்கு செய்ய அவங்களுக்கு என்ன சேர்ந்துருந்தாரோ அதை வந்து மனஸ்தாபப்பட்டு அவர் செய்யலை அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே யோனா கோவம் வந்துட்டு, என்னடா நம்ம இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக வந்தவனுக்கு சாதகமாக செஞ்சுட்டாரு, அவங்களுக்கு ஒரு நாளில் அவங்கள வந்து என்ன செஞ்சிட்டாரு, மனம் திரும்ப வச்சு அவங்களுக்கு நல்லா செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கோவம் வந்து அவனுக்கு கோவம் வர்றது தான் 4வது அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 4:1-6 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, இப்படி கோவப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்டே சொல்லலாம் நான் செத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு எழுத்து பேசுன மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி, அவன் தீர்க்கதரிசிட்ட நம்ம என்னமோ எப்படி யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது ஆண்டவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்ததுனால நம்மகிட்ட பேசும்போது எப்படி பேசுவார், தீர்க்கதரிசிட்ட எப்படி பேசுவார், ஆசாரியன்கிட்ட எப்படி பேசுவார், இப்படி ஒவ்வொரு விதமாக பேசுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவன்கிட்ட பேசும்போது இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 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 ஆழ்மக்கள் செடியை வந்து முளைக்க செய்கிறதுக்கு அவர் கட்டளை எடுத்தார். ஒரு ஆமணக்கு இப்போ ஆதியாமத்தில் 1வது இடத்துல ஆண்டவர் சொல்ல தான் ஒன்றும் உருவாச்சுன்னு சொன்னல, செடிகள் கொடிகள் அப்புறம் மிருகங்கள் எல்லாமே வந்து சொல்லி பார்க்கணும்ல, சூரியன் சந்திரன் எல்லாமே வந்தது. அப்போ அவருடைய வார்த்தை கட்டளையிட்ட உடனே என்ன செய்யுது, ஒரு செடி முளைக்குது. இவன் போய் கொஞ்சம் தூரம் போய் உட்காந்துட்டு அவன் கோவம் வந்து என்ன இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், அந்த இடத்துல ஒரு செடியை முளைக்க வைக்காரு. அது வந்து நம்ம இப்போ பார்க்குற மாதிரி ஒரு சின்ன செடி மாதிரி இல்லை, ரொம்ப பெரிய ஒரு மரம் மாதிரி வரக்கூடிய ஒரு காரியத்தில் உள்ள ஆமனுக்கு அந்த நாட்களில் முளைக்க செஞ்சுருக்காரு. அது வந்து உயரமாக நல்லா வளர்ந்து நல்லா மரம் மாதிரி ஆகிட்டுனோன்னா அது வனாந்திர மாதிரி ஒரு வெயில் இருந்த இடமா இருந்ததுனால அவனுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாயிட்டு, ஆஹா இப்படி ஒரு செடி நல்லா முளைச்சிருக்கு. அப்போ தீர்க்கதரிசி வேலையே செய்யலாம். அவன் அங்கே போயும் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு 40 நாள் செய்ய சொன்னது ஒரு நாளில் திரும்பினதுக்கு நல்லதுன்னு ஆண்டவரே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும், திரும்பி வந்திருக்கலாம். அந்த மாதிரி சொல்லல, ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லல, இவங்களுக்கு சரி ஆண்டவர் உங்களை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படாகவும் இல்லை, திருப்பி கொஞ்சம் தூரம் வந்து இருந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட செஞ்சுட்டாருன்னு கோவப்பட்டுட்டு நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசும்போது தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறாருன்னு சொல்லி அவனுக்கு தெரியலை. அப்போ அறிவில்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு என்ன நடத்துகிறாருன்னு சொல்லி தெரியாமல் இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தவறுகள்லாம் நிறைய நம்ம செய்வோம். இந்த யோனா போல் அப்படி இல்லாதபடி நம்மளை ஆண்டவர் நம்மளை காத்துக்கொள்ள நம்ம ஜெபிக்கணும். அப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த நிழலில் நம்ம உட்காந்துக்கலாம், எத்தனை நாளைக்கு இந்த நிழலில் இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்கிறதுக்கு இந்த யோனா வந்து சரியாக நடத்தப்படலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். அதில் அடுத்து பாருங்கள் 4:7 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யாமனுக்கு செடியை மறுநாளில் என்ன செய்தாருன்னா காலையில்
வெயில் வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் பார்த்து அந்த ஒரு பூச்சி ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்போ வளர செய்ததும் அவர் தான், அவர் அழிக்கிறதும் அவர் தான். அழிக்கிறது, ஆக்குறது, நம்மளை மன்னிக்கிறது, நமக்கு தண்டனை கொடுத்தாருனாக்கி அதுலேருந்து நம்மளை விடுவிக்கிறது எல்லாமே ஆண்டவர் தான் சொல்லி இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியாதனால தான் இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போ நம்ம அந்த நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கணும். நம்ம வந்து ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். நாம் வந்து ஒரு தவறு செஞ்சிருந்தோம்னா மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது நமக்கு விடுதலை தந்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள கரம் அவருடைய வார்த்தை இருக்குதுன்னு சொல்லி நம்ம விசுவாசித்து அவரோட முழுவதுமாக விசுவாசத்தை வச்சு நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நடக்குங்கிறத இந்த யோனாக்கு வந்து தெரியாமல் தான் செஞ்சுருக்கான்னு சொல்லி பார்க்கோம். அவன் நினைவுகள்லாம் என்னென்னா, நம்ம இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக செஞ்சுட்டாரு. இவன் வந்து இப்படி தாகனை வழங்கிட்டு ஆண்டவர் கீழ்ப்படியாமல் இருந்தவன் இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லி அவன் வந்து கோவப்பட்டுட்டு இருந்தான் இல்லையா. அவனுடைய வாழ்க்கையில் வேற இந்த சந்தோஷமாக ஆண்டவர் சொன்ன காரியங்களை செஞ்சிட்டோன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படலை. அதுதான் ஒரு நம்ம உள்ளத்தில் இந்த மாதிரி வேண்டாத காரியங்கள் இருந்ததுன்னா அது நம்மளை அகற்றி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுத்த பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த ஒரு பூச்சி வந்து வந்தோடனே அந்த பூச்சி என்ன அந்த செடியை பூரா அரிச்சு, நம்ம பூச்சி வந்துன்னா நமக்கு தெரியும், அந்த இலையில பூரா அரிச்சு என்ன செய்யணும், சில இல்லைனா அது செடி தானே, செடி மாதிரி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும். செடிகள் மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே வந்து காஞ்சி அதெல்லாம் இலையெல்லாம் தின்னுட்டுனாக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா வேர் வந்து அதே ஒரு பொட்டக்காடு மாதிரி இருக்குது. அப்போ வந்து அந்த செடியை முளைக்க வச்சு தான் ஆண்டவருங்கும் போது ஆண்டவர் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு வேருக்கு தண்ணி ஊற்றணுமா மற்ற எல்லா காரியமும் செஞ்சுருப்பாரு. ஆனால் அதன் மூலமாக இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்காண்டி அந்த ஆமனுக்கு முளைக்க வச்சனால அந்த பூச்சியை கட்டில் எடுத்தாரு. அந்த மரமும் என்ன செய்யுது, கீழே வந்துருது. நீங்கள் இந்த படத்துலலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு போடுறத பார்த்தா மரமே எப்படி சாஞ்சிரும். அப்படி விழுந்தோடனே அவனுக்கு வந்து ஐயோ இதுவும் காஞ்சி போச்சே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து உஷ்ணம் தாங்க முடியாதபடி அந்த வெயிலில் போய் இருக்கும்போது அவன் சொன்னான், நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் நாலாவது இடத்துல 8, 9, 10, 11 படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். நான் சாகுறேன்னு சொல்லி அவன் கத்தடத்துல அவன் வந்து சொல்கிறான். ஆனால் வந்து ஆண்டவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, தேவன் அவர் வந்து ஏன் அவன் அப்படி சொல்கிறான்னா அவனுடைய மனசு அவனுடைய இருதயம் வந்து சுத்தமாக இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவர் மன்னிப்பை கொடுக்குறவர். அவர் வந்து எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லாருடைய விசுவாசத்தையும் இல்லாட்டா யாரும் மனம் திரும்பி வரும்பொழுது அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர்னு சொல்லி அவனுக்கு வந்து தெரியாதனால தான் செஞ்சாங்கிறத இந்த கடைசியில் 4, 10, 11 பார்த்தீங்கன்னா தேவன் எல்லா மனிதர்கள் மேலும் அக்கறையை உடையவர், மனம் திரும்பி வர்றவங்கள எல்லாத்தையும் புறம்பே தள்ளாதவர். யாராவது மனம் திரும்பி வந்தாங்கன்னா அவங்கள புறம்பி தள்ளாதவர். ஆனால் இவன் என்ன சொல்தான் பாருங்கள், எப்படி நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம், அவங்களுக்கெல்லாம் இப்படி செய்கிறது தவறு, அவங்க தவறு செஞ்சவங்கள அப்படி அழிக்க தானே செய்யணும், நீங்கள் அவங்கள வந்து விடுதலை செஞ்சீங்கன்னு சொல்லி ஆண்டவரை ஏற்று கேட்குறத காரியங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவருக்கு அப்படி குணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் இந்த நிழல் கொடுத்து அப்புறம் ஒரிக்காரு, ஆண்டவர் ஏன் பிரசங்கம் பண்ண சொல்லி கடைசி அழிக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு வரும்னாக்கி ஆண்டவர் வந்து அன்புள்ளவருங்கிறத அவர் நமக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி வச்சதாரு. மனம் திரும்பி வரவங்கள புறம்பே தள்ளாதவர் என்று அறியாதவனா தான் இந்த யோனா பேசுதான்னு சொல்லி பார்ப்போம். கர்த்தர் இதன் மூலமா நமக்கு உணர்த்தது என்னன்னா, எந்த நிலையிலும் மனம் திரும்பி வருகிற ஒவ்வொருவரைக்கும் ஆண்டவர் விடுதலை செய்யாம அவர் வந்து விடமாட்டார். அவர் அந்த விடுதலை செஞ்சு அவங்கள ஆசீர்வதிக்கணுங்க தான் அவர் மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கார். அதனால் அந்த யோனா வந்து அப்படி இல்லாதபடி இருந்தது போல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கவங்களோ நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லாட்டா நாம் ஒரு இடத்துல வேலை பார்க்க போகிற இடத்துலையா இருக்கலாம், அவங்களுக்கு பொறாமப்பட்டோ அவங்க நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ கஷ்டம்னா நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கணும், நமக்கும் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணுமே வெளியே அவங்க வந்து ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு யோனா மாதிரி நான் சாகிற வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது. வைராக்கியமாக இருக்கிறது வந்து நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறதுக்குள்ள நம்ம வைராக்கியமாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொன்னதை கேட்காததுக்கு விரோதமாக இருந்தோம்னாக்கி அதனால் நமக்கு இந்த யோனா மாதிரி கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதான். அதனால் அந்த காரியங்கள் செய்யாதபடி நம்மளை காத்துக்கொள்றதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். இந்த யோனா புத்தகங்களும் நமக்கு முடிவுரை என்ன வேண்டாம், யோனா மனம் திரும்பிய நினைவை வெகு காலம் நிலைத்துக்கொள்ளு. ஆனால் அந்த சொன்ன காரியங்கள் ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னா, இந்த நினைவை அழிக்கப்பட்டதுன்னு தான் கடைசியில் இருக்குது. ஆனால் பாபிலோனால அழிக்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்குது. ஆனாலும் இவன் சொன்ன காரியங்கள் ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்யணும் மனுஷன். அது செஞ்சாலும் அவன் மனம் திரும்பலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் எப்பவும் என்ன செய்கிறார், மன்னிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி தான் யோனா புஸ்தகத்தில் இந்த மாதிரி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த யோனா மனம் திரும்பி அவன் சொன்ன காலத்துலலாம் அவங்க வந்து அதை நிலச்சி இருந்த மாதிரி இல்லை, அது கொஞ்ச நாள் தான் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு யோனாவுக்கு பின்னாடி சுமார் 100 ஆண்டுக்கு கழித்து சுமார் 612ஆம் ஆண்டு பாபிலோன் நினிவேவை
கைப்பற்றி அழித்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ நினிவே அழிக்கப்பட்டாலும் இந்த யோனா புஸ்தகத்தில் நாம் கற்றுக்கிறது என்னன்னா, ஆண்டவர் தேவன் அன்புள்ளவர். மனம் திரும்பி அவரிடத்துல வர்றவங்கள அவர் வந்து அவருடைய வல்லமையினாலும் நமக்கு நம்ம அவர் நடத்துகிறதுக்கு நாம் வந்து தேவையில்லாமல் எல்லாத்தையும் நம்ம ஆண்டவரை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காதபடி ஆண்டவர் சொல்கிற எச்சரிப்பின் சத்தத்துக்கு கொடுக்கறதுக்கு நம்ம இருக்கணுமே இல்லையா, ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லும்போது கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு சொல்லி நம்ம வாழ்க்கையில் அது படக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொன்னோன்னே கேட்பாங்க, சிலர் அது கொஞ்ச நாள் இருப்பாங்க, திருப்பி அவங்க மனம் திரும்பி இருந்தாங்கன்னா அவங்க ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கணும். அது வந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை மாத்திரம் செய்யணும். அவங்கள முழுமையாக நம்ம பார்த்துட்டே பின்னாடி போக முடியாது. நிறைய ஊழியக்காரங்கள்லாம் செய்கிறாங்க, நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கி நிறைய பேர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவங்க பின்னாடி போக மாட்டாங்க. அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது எப்படின்னா, ஆண்டவர் கூட இருந்தார்னா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்க இழந்து போவாங்க. அதனால் அது உத்தரவாதம் வந்து ஆண்டவர் தான். நம்ம ஊழியக்காரனோ நம்ம ஜெபிக்கிறதுனால ஜெபிக்கிறவங்களோ கிடையவே கிடையாது. அதனால் ஆண்டவர் அன்புள்ளவருங்கிறத காட்டுறதுக்காண்டி தான் இந்த இடத்துல அவங்க அழிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல அவர் எச்சரிப்பின் சத்தம் கேட்டு கீழ்ப்படியும் பொழுது அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்கள மனம் திரும்பி அவங்கள வந்து ஆண்டவர் ஆசீர்வித்து மனம் திரும்ப செய்து ஆண்டவர் அன்புள்ளவருங்கிறத காட்டுறதுக்காண்டி செஞ்சார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அன்புள்ளவர்னு காட்டுறதுக்காண்டி நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்கிறோம். அப்போ மனம் திரும்பி நம்ம போகும்பொழுது ஆண்டவர் நம்மளை வந்து மன்னிக்கிறாரு, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அதில் வந்து நம்ம நிலச்சி நிற்கணும்னாக்கி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை திருப்பி செய்யணும். திருப்பி வந்து அவர் சொன்னதுக்கு எதிர்த்து நின்று நம்ம இந்த யோனா மாதிரி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரோ அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து வாழும்பொழுது தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுல நம்ம துரிதமாக போகவே கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமானது இல்லை. ஆண்டவர் யாரை என்ன நடத்தணும் அப்படிங்கிறது அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்துக்கு நடத்துறதுக்கு நாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவருக்கு நம்ம யோசனை சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. கடைசியில் சொல்கிறாரு, ஆண்டவர் சின்ன பிள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதாமல் இருப்பேனோன்னு சொல்லி அந்த ஆமனுக்கு இப்படி போய் அழுதியடா. அப்போ 1,20,000 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அழும்பொழுது மிருக ஜீவன்லாம் அழும்போது நான் கேட்காம இருப்பேன். அப்போ கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மன உருக்கம் இரக்கம் அவர் மன்னிக்கிற நல்ல உள்ளம் உள்ளவர். அதுபோல் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தியானிக்கணும். நம்ம இல்லாமல் இருந்தோம்னாக்கி ஆண்டவர் இந்த யோனா போல் இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியணும், மனம் திரும்பணும். மற்றவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்காண்டி நாங்கள் வந்து என்ன சந்தோஷப்படக்கூடாது. மற்றவங்களை எச்சரிக்கை சத்தம் கொடுத்து அவங்க மனம் திரும்பி அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கனாக்கி அதுக்காக நாங்கள் சந்தோஷப்பட்டோம்னாக்கி நீங்களும் அதுக்காக சந்தோஷப்பட்டு எங்களே ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லி நம்ம இந்த நாட்களில் அர்ப்பணித்து ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். யோனா புஸ்தகத்தை 4 அதிகாரம் தான் நீங்கள் படிங்க. ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதில் ஏதாவது நமக்கு தேவையில்லாத காரியங்கள் இருந்ததுனாக்கி அதை ஆண்டவர் அகற்றி இந்த நாட்களில் நமக்கு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை வார்த்தைகளை சொல்லி அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்கிற காரியங்களுக்கு சொல்லி அடுத்த பிள்ளைங்களையும் மற்ற பிள்ளைங்களையும் நம்ம ஆண்டவர்களை வழிநடத்த நம்மளை உபயோகப்படுத்த நம்மளை பயன்படுத்த இந்த 2 நாட்கள் ஒரு பெரிய ஆசீர்வாத நாளாக மாறதுக்கு நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், ஜெயிப்போம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஆம் சுவாமி, தலை நிமிர செய்கிற தேவன் நீங்கள் கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளோடு இருக்கும் பொழுது அந்த வார்த்தை கீழ்ப்படுகிற எங்களுக்கு ஆண்டவரை
அந்த ஆவியானவரை நீங்கள் கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யோனாவை போல கீழ்ப்படியாதபடி ஆண்டவரை இருந்து கடைசி வரை மனம் திரும்பாதபடி இருந்த இந்த யோனாவை போல எங்களுடைய குணங்கள் இல்லாதபடி தகப்பனே இதயத்திலே எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அன்பு இரக்கம் அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு மற்றவர்கள் செய்யும் பொழுது ஆண்டவரே அதை நாங்கள் பொறாமைப்படாதபடி எங்களை ஆண்டவரை காத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய வல்லமுள்ள பிரசனத்திலே நாங்கள் உணர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருங்கன்னு சொல்லி மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது நான் உன் ஜெபத்தை கேட்பேன்னு சொன்னீங்களே. யோகுவின் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினீங்களே சுவாமி. அப்படிப்பட்ட அந்த காரியத்தை செய்வதற்கு எங்களை அழைத்திருக்கீங்க. அதற்கு விரோதமாக நாங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில் நடக்காதபடி எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கு கீழ்ப்படியவும் உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படியவும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. உங்களுக்கு ஏற்று பேசவும் உமக்கு ஆலோசனை கொடுக்குற அந்த காரியத்தை செய்யாதபடி எங்களுக்கு கற்று தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தீர்க்கதரிசியாக இருந்த பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா அந்த பொறாமையின் ஆண்டவரே புத்தி இருந்ததுனாலே ஆண்டவரே அவன் மனங்கலந்து ஆண்டவரே இஸ்ரேல் மக்களுக்காக மாத்திரம் ஆண்டவரே ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடாதுங்க அந்த எண்ணம் இருந்ததுனாலே ஆண்டவரே அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்க. அந்த ஒரு செடியின் மூலமாக கற்றுக் கொடுத்தீங்களே சுவாமி. அப்படி எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்கள் இல்லாதபடி ஆண்டவரே எங்களை கற்றுந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறையா. மற்றவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் தீங்கு செய்யாதபடி மற்றவருடைய வாழ்க்கையில நாங்கள் அழிந்து போகணும்னு சொல்லி ஆண்டவரே நினையாதபடி நினைவுகள் எல்லாம் நீங்கள் உங்கள் நினைவுகளாக இருக்கட்டப்பா. நீங்கள் எப்பொழுதும் எங்கள் நினைவாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்க வேண்டுமா, பேசி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. அப்படிப்பட்ட காரியங்களை நாட்களை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். புஸ்தகத்தின் மூலம் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டதே ஆண்டவரே நாங்கள் கடைபிடிக்க கிருபை தாங்க, கீழ்ப்படிய கற்றுத்தாங்க, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுத்தாங்க. நீங்கள் வழிநடத்தப்பட கிருபை செய்யுங்க. உங்களுடைய இரக்கம் உடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறது என்பதை கற்றுக்கொண்டு அநேகருக்கு அதை அறிவிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுகிறது. உலகம் முழுவதும் எங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னீங்களே, அந்த அறிவிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி ஏனோதானு வாழ்வோம் என்றால் ஆண்டவரை இன்றைக்கு அந்த நாட்களிலே ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் அங்கீகரித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. உடைய வல்லமுள்ள கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். மீது எனக்கு பிரசன்னம் இருக்கட்டும். ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் எங்களை ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாங்கள் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளாய் அதிலே நாங்கள் நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிற நாட்களாய் மாற்றி வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நடத்தி இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி. அதில் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தும். துதியான மாய்மல்ல அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு ரஜன் நாமத்தில் ஜெபங்களினால் பிதாவே.